எடுத்து मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां विदे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गसृष्टुवागुंसः व्यशेम देवहितं यदां स्वस्ति न इन्द्रं वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபனிஷத்தினுடைய 286வது மந்திரத்தை பார்க்கலாம். நேற்று வரைக்கும் இந்த உடம்பு மூணாக இருந்தாலும் அவஸ்தா மூணாக இருந்தாலும் தேவம் ஏகக கடவுள் ஒருவனே இறைவன் ஒருவனே அப்படின்னு அந்த தத்துவத்தை பாவாது பூய பாவத்தினால அனுபூதி செய்யணும். பார்த்தீங்களா, விசாரம் செய்தால் கூட பாவம் வரணும். பாவங்கிறது ஆமாம், பாவங்கிறது அதுவாக உற்பத்தி ஆகிறது. பாவம் அதுவாக உற்பத்தி ஆகுது. விசாரம் நாம் செய்கிறது, புரிஞ்சுக்குங்க. இது செய்கிறது கர்மா, தானாக நடக்கிறது ஞானம். இப்போ நாம் விசாரம் செய்கிறோம், தியானம் செய்கிறோங்கிறோம். தியானம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. தியானத்தில் உக்காடுறோம், ஒன்றை நினைத்து உக்காடுறோம். அதை சேர்றதும் சேராததும் ஈசன் விருப்பம், ஈசன் சங்கல்பம். ஆரம்பமே விசாரம் ஸ்டார்ட் பண்ணுதீங்க. என்னென்னா, நீங்கள் அந்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியும். வேறு அந்த அனுபூதி ஆகிறதும் அத்வைதமான நிலையை தொடர்றதும் அகம்பிரமாஸ்மி வர்றதும் தானாக உற்பத்தி ஆகணும். இப்போ நீங்கள் மேலே ஏற ஏற நிறைய தடைகள் வரும். தடைகள் வருதுன்னு நாம் அறிஞ்சு வச்சுருந்தோம்னா, நம்ம அந்த தடைகள் வருங்கிறத அறிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த தடைகளை தாண்டக்கூடிய அறிவு நமக்கு வரும். அந்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் தடைகள் வரும்போது நம்ம பிளாக் ஆகிடுவோம். இப்போ தடைகளாக முக்கியமாக எது வரும்னா காம குரோதாதி ரெண்டு தான் மிக முக்கியமான சத்ருலே மகா சத்ரு. அறிவு இருந்தால் குரோதம் வராது. அறிவு இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும்போது கோபம் வரக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது அறிவு வரணும். பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஆழமான விஷயத்தை ஆழமாக திங்க் பண்ணணும். கோபத்தால் ஏந்துக்கிறவன் எல்லாம் நஷ்டத்தில் தான் உக்காடுறான். கோபத்தால் ஏந்துக்கிறவன் எல்லாம் நஷ்டத்தால் தான் உட்காடுறான். அதுக்கு மேலே ரசராஜ், நவரசத்துக்கும் ராஜா இருக்கிறது காமம். அது போகவே போகாது, அதை ஒழிக்கவே முடியாது, அதை எரிக்கவே முடியாது. அது எல்லாத்தையும் எரிச்சிடும். என்ன பெரிய மகரிஷியாக இருக்கட்டும், பெரிய மகாபிரபுவாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த தமோ குணங்கிறது நேச்சர். அது மாயையோடு இருக்கிற வரைக்கும், கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை என்ன பண்ணோம், எரிச்சுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு அக்னி, காம அக்னின்னு பேர். சரி, இப்போ அதோட சண்டை போட்டுன்னு கிடக்கிறதா? அதுதான் நம்ம சொல்கிற ஷார்ட்கட்டு. நீ எந்த பகைவர்கள் கூடயும் சண்டை போட்டு கிடக்காத, போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காத, எதிர்ப்பு தெரிவிக்காத. நீ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ன? நீ பதியை அணுகு. அது உன்னை சறுக்கட்டும், காலை வாரட்டும், குப்புற தள்ளட்டும், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்மளை தடுக்கிறதுக்கு பண்ணுது. நாம் அதோட சண்டை போடாமல் பதியை நோக்கியே கவனத்தை, நம்மளுடைய ஆற்றலை, நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய சித்தை அதை நோக்கி திருப்பணும். இப்போ பரம்பொருளை நோக்கி திருப்பும்போது மாயா சக்தி இழக்குது.
அந்த இடத்துல தான் மாயம். எதிர்ப்பு தெரிச்சா வல்லமை பெறும். மனதை நீ தடுத்தீங்கன்னா அது மீறிக்கிட்டு போகும். சரி நீ போ, என் வேலையை பார்க்குறேன்னு நம்ம வேலையை பார்த்து பின்னாடி வரும். இதுதான் மனதுக்கும் புத்திக்கும் இல்லை. அதனால் புத்தியில் நின்று பதியை அணுக இந்த காமக்ரோதாதிகள் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டால், அது எப்போதும் அது கூட சண்டை போட்டு இருக்க வேண்டாம். எது வரைக்கும்னா அந்த துரிய நிலைன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, உயிர்நிலை, அந்த காம்பஸ்குள்ளே நுழையிற வரைக்கும் தான் இந்த போராட்டம்லாம். நுழைஞ்சா சர்வ அபிலாஷ விகத்தக கடந்து நிற்கிறோம். அதை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, ஆனால் கடக்க முடியும், பைபாஸ் பண்ண முடியும். அந்த சூக்ஷ்மத்தை தான் நம்ம உபதேசிக்கிறோம். நம்ம வந்து இந்த எல்லோரும் போகிற ட்ராக்கில் நம்ம போகிறது இல்லை. நமக்கு ஷார்ட்கட்டு இதுதான். ரொம்ப சரியானதும் கூட, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானதும் கூட. இப்போ நாங்கள்லாம் எப்படி ஜெயித்தோன்னா, இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அதை ஏமாற்றிடுவோம். மாயை நம்மளை ஏமாற்றும். மாயை நாம் ஏமாற்றக்கூடிய அறிவு இருக்குது. புரியுதா? விதியை வெல்லலான்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கூர்ந்து கவனித்தா விதியை வெல்ல. என்ன நடக்குங்கிறத ஸ்டடி பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. என்ன நடக்குதுங்கிறத ஸ்டடி பண்ணோம்னா அங்கே எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியும். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ரியாக்ட் பண்ணால், கீழே ஒரு 100 ரூபாயை போட்டுவிட்டு அவன் நீங்கள் குனிகிற நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போய்ட்றான். அப்போ என்ன, எதுக்காக கிடக்குது என்னன்னு யோசிக்க போட்டு வச்சுருக்காங்களா, தெரியாமல் கிடக்குதா, தெரிஞ்சு தான் கிடக்குதா? சிந்தனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் விழிப்பு நிலை வரும்ல. அதுபோல் இந்த காமக்ரோதாதிகள் நீங்கள் மேலே ஏற நிறைய என்ன பண்ணும், விஸ்வரூபம் எடுத்து ஆடும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஓங்காரத்தை ஜபத்தை பண்ணிக்கிட்டே படிப்படியாக மேலே ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். படிப்படியாக இறைவன் பதிக்குள்ளே போகணும்னு நினச்சா மாயை பலம் இழக்குது. மாயை அங்கே சுவாமி கூட விளையாட முடியாது. சுவாமி கூட விளையாடினா அது உயிருக்கு ஆபத்து. அதனால் அது என்ன பண்ணும், விலகி போகும். அது புரிஞ்சிச்சா? அதுதான் எளிய வழி, ரொம்ப எளிய வழி. அது எத்தனை வாட்டி நம்மளை காலம் வரட்டும், நம்ம திரும்ப ஏந்துக்கணும். அங்கே தான் இறைவன் நம்மளை வாட்ச் பண்ணுறான், உத்து கவனிக்கிறான். அப்படியே அது பின்னாடி போகிறானா, விழுந்து ஏந்துக்கிறானா, விழுந்தே அப்படியே போயிடுறானா, எல்லாத்தையும் பார்க்குறாரு. விழுந்து ஏந்துக்கிறவனுக்கு கையை தூக்கி விடுறாரு. அங்கே தான் அந்த 7 வரங்கள். சர்வ அபிலாஷன்னா ஆசைகள், போக்தும் இச்சா, இது ஒண்டி தான் கடைசியில் பிரதானமாக நிற்கும், தலை விரித்து ஆடும். போகிக்கணும்னு எல்லாம் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன இன்பங்களை கொடுத்து நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்ருவோம். அதை கொஞ்ச நாள் தள்ளி போட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு இந்த முடிச்சுட்டு திரும்புங்க, அது இருக்காது. போகிறப்ப 99% விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது, நம்ம வேலையை முடிச்சுட்டு திரும்பினா அது இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்குன்னே அது உற்பத்தி ஆகுது. அது புரியுதா? இதுதான் ஞானம். அப்படி பார்த்தா ஞாத்வா தேவம், பரம்பொருளை இத்தனை தடைகளை தாண்டி பதியை அணுகுனவன் சர்வ பாசை, எத்தனை கயிறு உனக்கு கட்டி இருந்துச்சோ, பாசை ஷீனஹி கிளேஷம், பஞ்சக்லேஷம் சொன்னோம் இல்லையா, அவித்யா, அஸ்மிதா, ராகம், வேஷம், அபினிவேஷம்னு சொன்னோம் இல்லையா, பஞ்சக்லேஷம், யோக சூத்திரம் பதஞ்சலி. அந்த கிளேஷங்களெல்லாம் ஷீனை பலமிழந்து போகும். ஜன்ம மிருத்யு பிரகாணி, பிறக்கிறது இறக்கிறதுங்கிற அந்த சுழற்சி என்ன பண்ணும், கட்டாகும். தஸ் அபித்யானாத் திருத்தீயம் தேகபேதே, இப்படி விசாரத்தினால தியானத்தினால தேகபேதம், இந்த 3 உடம்பு நம்மளை கட்டி வச்சிருக்கு இல்லையா, சித்த, அது விலகும். விஸ்வைஸ்வரிய கேவல ஆப்த, விஸ்வத்துக்கு ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய இந்த மாயா விலகி கேவலம் கைவல்யம், ஆப்த காமக அடைவான், பெறுவான். எத்த ஞேய, இப்படி அறிவதால் நித்தியம் ஏவாத்மசன்சிதம், இப்படி அறிய அவன் தன்னுடைய ஆத்மாவில், தன்னுடைய ஆத்மாங்கிறது சத்து, அவன்கிறது சித்து, உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அவன் சித்து,
சேர்ந்தா சத்து. இப்போ தனியாக வந்ததுனால தான் இந்த குழப்பங்கள், பயம், துக்கம், நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், உயர்வு தாழ்வு எல்லாம். இப்போ அவன் என்னாச்சு, நித்தியம் ஏவ ஆத்ம சம்சிதம், ஆத்மாவில் நன்றாக போய் அமர்ந்தாச்சு, நிம்மதியாக தன்னுடைய சொந்த வீட்டில் போய் உக்காந்தாச்சு. சம்சிதம் ந அத்தக பரம் வேதித்தவியம், இதை தவிர வேறொன்றும் அறிவதற்கு இல்லை. ஹி கிஞ்சிதம், கொஞ்சமும் அறிவதற்கு இல்லை. போக்தா போகியம் பிரேரதாரம், பிரேரிதாரம். போக்தா ஜீவன், போகியம் சம்சாரம், பிரேரிதாரம் ரெண்டு பேரையும் இயக்கக்கூடிய பகவான், பிரேரிதாரம். மத்வா மூவரையும் அறிந்து சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மம் தேயேத், இந்த சொல்லப்பட்ட மூணுமே பிரம்மமே. யார்? போக்தாவும் பிரம்மந்தான், சம்சாரமும் பிரம்மந்தான். இதை ரெண்டு பேரையும் ஏற்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய பிரேரிதாரம் சொல்லக்கூடிய ஈசனும் பிரம்மமே அப்படின்னு அறிந்து ஏதத் ஒன்றே என்று அறிந்து அறிய 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 விடுதலை. இப்போ நம்ம அஞ்ஞானத்தினால தானே இவ்வளோ நாள் துக்கப்பட்டோம். நமக்கு மரணம் இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம ஏன் துக்கப்படுறோம்? மரணத்தை பார்த்து எல்லா பிரச்சனையும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சால் ஏன் நம்ம அந்த பிரச்சனைக்காக வெட்டுறான், குத்துறான், கொலை பண்ணுறான்? பிரச்சனை டெம்பரவரி, அதை மாற்றலாம், அறிவால் பேசி தீர்க்கலாம், இருக்கா இல்லையா? அதுக்குள்ளே முடிவு எடுத்துடுறாங்களா இல்லையா? எப்படிலாம் எடுக்கிறாங்க முடிவு, வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்கல்ல பல பேர். என்ன காரணம்? அகங்காரம் ஆடி. இந்த அறிவு ஒன்று வேலை செஞ்சால் எல்லாமே ஆஃப் ஆகிடுங்க. அறிவுக்கு அவ்வளோ வல்லமைங்க. மாயையே பயப்படுதே. ஞானிகள்கிட்ட அது வேலையை காட்டுறது இல்லையே. வீக்காக இருக்கிற முட்டா வேலை தானே வச்சு செய்யுது, செக்கு மாடு மாதிரி வச்சு செய்யுது. கோயிலுக்கு வரான், ரெகுலராக கோயிலுக்கு வரான்னா அவன் இந்த மாதிரிலாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு கிடப்பான்றீங்களா? தமோகுணம் 8 மணி நேரம், வேறு 8 மணி நேரம், சத்துவகுணம் 8 மணி நேரம், பகுத்து அறிவானா அறிய மாட்டானா? பகுத்தறிவு வந்துச்சுன்னா அவன் பிளாக்காக இருப்பானா? அதாவது ஸ்டாக்னேட்டடாக இருப்பானா? முடங்கி கிடப்பானா? கிடையாது. அப்போ என்ன அது? அறிவு தான் விடுதலை செய்கிறது. அங்கே ஏத்த ஜேயம், இதனை அறிய வேண்டியதும் நித்தியம் ஏவ ஆத்மசம்சிதம், ஆத்மாவில் நிலை நிற்பதும் என்ற விஷயத்தை அறிவதை தவிர வேறு எதுவும் இல்லை. போக்தா போகியம் பிரேரிதாரம் ச மத்வா என்பதை அறிந்து, மூவரும் ஒருவரே என்பதை அறிந்து, சர்வம் புரோக்தம் திரிவிதம் கூறப்பட்ட மூன்றும் பிரம்மம் பிரம்மமே என்று அறிந்து, ஆத்ம வித்யா தபோ மூலம், இந்த ஆத்ம வித்யான்னு சொல்லக்கூடிய ஞானயோகம் தப்போ மூலம், தபத்துக்கெல்லாம் மூலம் வேறாக இருப்பது. தது பிரம்ம உபனிஷத்து பரம், அதில் இந்த ஞான வித்யாவுக்கு மூல காரணமாக இருக்கிறது உபனிஷத். உபனிஷத்தை வச்சு தான் கடவுளை அறிய முடியும், அடைய முடியும். பாக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது தெரிதல் பெரிய விஷயம் இல்லை, புரிதலும் பெரிய விஷயம் இல்லை. கடவுள் இருக்காருங்கிறது தெரியறதும் புரியறதும் பெரிய விஷயம் இல்லை. அவர் யார், எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், ஏன் அப்படி செய்கிறார், நாம் யார், நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்யணும், இதெல்லாம் தெரியறது தான் என்னது உபனிஷத்தை தவிர வேறு எது சொல்லுது? எல்லாமே உபனிஷத்தை காப்பி பண்ணது தான். பிரம்மசூத்திரமாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், உபனிஷத்தினுடைய காப்பி. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் கொஞ்சம் டெவலப் பண்ணியும் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? சரி, அடுத்தது ஏவம் விதித்வா, யார் இப்படி அறிகிறாரோ ஸ்வரூபமேவ அனுச்சிந்தயம், ஆத்ம விசாரத்தில் அவன் மூழ்கிடுவான். அவனை நீ ஆத்ம விசாரம் கடைசி நிலை 10வது நிலை, இந்த பரவைராக்கியம் சொன்னேன் 9வது நிலை. நீங்கள் காமக்குராதிகள் நீங்கள் மேலே உயர உயர உங்களை ஆட்டி படைக்கும். எவ்வளோ பெரிய மகரிஷிகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துறவிகள் எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன்னு சொன்னாலும் உள்ள அந்த தமோகுணம் சொல்லக்கூடிய அது இயல்பு, இந்த மனிதனுடைய இயல்பு.
மனித உடம்புனுடைய இயல்பு, ஆத்மாவுடைய இயல்பு இல்லை. ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம், அமைதி ஸ்வரூபம். 2 பாயிண்டில் முடிஞ்சு போச்சு. அதை அறியறதுக்கு அறிவு வேணும். அதான் 3த்தையும் சேர்த்தான். சத்து, சித்து, ஆனந்தம்னு சொன்னான். சித்து யார்? உணர்வு தான் சித்து. இந்த உணர்வு தான் என்ன பண்ணுது? பழம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறது, இந்த பழம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் என்னது? உணர்வு, அறிவுப்பொருள், சைத்தன்யம். அதுதான் அசைது இந்த உலகத்தை படைக்குது, இயக்குது, நடத்துது. ஆனால் யாருடைய சங்கல்பத்தில்னா ஈசனுடைய சங்கல்பத்தில். பிரம்மாசிரித்து மாயா. ஒன்று ஆதாரமாக ஒரு கொம்பு இருந்தால் தான் அதை சுற்றி, இந்த க்ரீப்பர் தானே அது சொல்லுவாங்க, சுற்றி படர முடியும். ஸோ ஏவம் விதித்வா ஸ்வரூபமேவ அனுச்சிந்தயம். தன்னுள் ஆத்ம விசாரத்தை அவன் செய்கிறான். இப்போ நீங்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுக்கு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது, அது உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலே அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கல்ல, அந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் பல வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க, பல வார்த்தைகள் எடுத்து எழுதியிருப்பீங்களே. அந்த வார்த்தைக்கு கீழே இருக்கா, அந்த வார்த்தைக்கு மேலே இருக்கா? இப்போ வந்திருக்க வார்த்தை உங்களை தொட்ட வார்த்தை, அதை நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நிதித்தியாசனம்னா அந்த வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு கதவுகள் திறக்கிற உணர்வு ஏற்படுது, உள்ளே போகிற உணர்வு ஏற்படுது. அந்த பிரம்மத்தை நெருங்குற ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? பொய் சொல்லாமல் சொல்லணும். உங்களுக்கு ஆகுதா? யார் யாருக்கு ஆகுது? அதெல்லாம் சொல்ல வேண்டாம். வார்த்தைகள் தொடுதில்லை. உயிரை தொடுதுன்னா ரசாயன மாற்றம்தான். அது கூட தெரியாது அவங்களுக்கு. இந்த வார்த்தை உங்களை ஒரு உழுக்குது. ஆக இது அற்புதமான வார்த்தை, இது இந்த வார்த்தையை நான் கடைபிடிச்சாலே நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா ஒன்று கூட தொடலையா? அது பூரணமாகணும்ல. ஞானம் முதல்ல பூரணமாகணும், அப்புறம் ரசம் எடுக்கணும். இப்போ தான் பழத்தை புழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஜூஸ் இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டுரேஷனை இறைவன் வச்சுருக்கிறான். நீங்கள் பக்குவப்பட்ட உத்தம அதிகாரியாக இருந்தால் டைரெக்டாக இறங்கிடும், புளியும் போதே இறங்கிடும். கொஞ்சம் மத்தியம அதிகாரியாக இருந்தால் புளிஞ்சி வாயில் ஊற்றின பிற்பாடு ஆமாம் இனிப்பாக தான் இருக்குது அப்படிம்பீங்க. அப்புறமா நீங்கள் அதம அதிகாரியாக இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு குச்சை விட்டு அந்த காவாவை க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அப்படியே கம்பி செயின் இதெல்லாம் போட்டு இறுக்கி அடித்து கீழே அடைச்சி. உத்தம அதிகாரினா புளியும் போதே அந்த ஸ்மெல்லை பார்த்து விட்டமின் சி அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா விஷயம்? இப்போ அதிகாரி அதம அதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, அது ஒரு பக்கம் தட்டு போட்டோம். இப்போ நான் எப்படி விசாரம் அந்த வார்த்தையை நிதித்தியாசனம் பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று மேன்மையாக இருக்குது. இந்த நிலையை நம்ம தொட்டுட்டோமா, இந்த வார்த்தை வந்துச்சு. இப்போ நம்ம சொல்கிறோம் வாசலில் 36% புண்ணியம்னு சொல்கிறோம். ராஜகோபுர வாசலில் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது 36% புண்ணியம்னு சொல்கிறோம். 36% புண்ணியம்னு சொன்னாலே கொஞ்சம் ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படணும். ஏன் நம்ம 36ல் நிற்கிறோம்? நாம் எப்படி இதை 70 ஆக்குறது, 90 ஆக்குறது அப்படின்னு ஒரு சிந்தனை வருதா வராதா? வரலையா? 36 இருந்துட்டு போட்டோம், 36 வச்சுக்கிறேன் நான் அப்படின்னா ஒன்றும் பய சொல்ல முடியாது. 36% சொல்கிறாரு. சத்துவகுணம் 36% வந்தால் தான் கோவிலுக்கே வர முடியும்னு சொல்கிறாரு. ஏன் அதை 50 ஆக்கக்கூடாதா, நம்ம அதை 60 ஆக்கக்கூடாதா, 70 ஆக்கக்கூடாதுன்னா ஒரு சிந்தனையே வராது. ஒரு வார்த்தை உங்களுக்கு வேரியேஷன் கொடுக்கலையா? கொடுக்கலை. அப்படின்னா நிறையா லேர்ன் பண்ணணும், நிறையா சிரவணம் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்டு சிந்திக்கணும், தொடர்ந்து சிந்திக்கணும், அந்த வார்த்தையை தொடர்ந்து சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கிறது தான் இப்போ சொல்கிறேன். ஒரு விசாரம் எப்படி பண்ணுறது, அடியான் எப்படி, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை நிறையா 1000 மீனிங் கொடுக்கும், 1000 உட்பொருளை கொடுக்கும். அமிர்தமாக அதில் இருக்கிறத செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். அது 1000 100 10ங்கிறதுலாம் கேட்காதீங்க. எனக்கு கேட்ட உடனேயே அப்படியே நிற்பேன், அப்படியே நிற்கும், அப்படியே சிந்திக்கும், அப்படியே வேரியேஷன் போடும், அப்படியே ஒரு அமிர்தத்துவமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அது ஷார்ட்கட்டாக இருக்கும். இருங்க, இப்போ நீங்கள் இந்த வார்த்தை கேட்டிங்கல்ல,
இந்த வார்த்தை 36% 50 ஆக்கணும் 70 ஆக்கணுங்கிற ஒரு புத்தி வரலையா? வரலன்னா ரொம்ப நாள் ஆகும். ஆச்சா, வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கிரிவலமா ஒரு வேளை சொல்கிறேன், 2 வேளை பண்ணலாம். நம்ம சாயந்தரம் இவங்க கூட போகலாம், காலையில் நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். எப்படி அந்த 36% 76 தான தர்மமா, இல்லை உழவார பணியா, திருப்பணியா, கோவில் பூஜைக்கு பொருள் கொடுக்குறோமா, பணம் கொடுக்குறோமா, இந்த மாதிரி எல்லா சிந்தனைகளையும் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. புரியுதா? அங்கே நீங்கள் அக்னிலிங்கத்திட்ட வந்து தான் உங்கள் தமோகுணம் ரஜோகுணம் எரிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், அப்போ தமோகுணம் ரஜோகுணம் என்கிட்ட இருக்கா? நான் ஓவராக ஒர்க் பண்ணுறேன்னா இதை மாற்றணுமா? அதை ஈஸியாக கடக்க முடியாதா? ஆல்ரெடி நான் இதை நகர்த்தலையா? இதை நம்ம கடத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவு சிந்தனம். அங்கங்கே ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு முடிவை தருதுங்க. இதை எப்படி சொல்கிறது? ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சிந்திக்க 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 அது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அறிவு பொருள் உள்ளே இருக்கிறது உணர்வு பொருள். வார்த்தையோ மந்திர வார்த்தை, மெய்ப்பொருள் சத்தியம் சத்தியத்தோடு சேரணும், சித்தானது சத்தோடு சேரணும். இப்போ ரஜோகுணத்தை எரிக்குது, தமோகுணத்தை எரிக்குது. அப்புறம் தட்சிணா சவுத் சைடு ஃபுல்லாக குருவுடைய ஏரியா. அங்கே தான் உங்களுக்கு 50% நீங்கள் தொடுறீங்க, 70%க்கு தூண்டி விடப்படுறீங்க. அதுக்கு எத்தனை வருஷம்? அதம அதிகாரிக்கு 36 வருஷம் சொல்கிறாரு, மத்தியம அதிகாரிக்கு 24 வருஷம் சொல்கிறாரு, உத்தம அதிகாரிக்கு 12 வருஷம் அதிகாரி சொல்கிறாரு. நமக்கு கேவலமாக இல்லையா? 36 வருஷம் இருப்போமா நம்ம அது வரைக்கும்? சரி, வேகமாக 7 நாளில் செத்து போயிடுவா நீன்னு சொன்னப்போ என்ன பண்ணார் ஒருத்தர்? பரீட்சித் மகாராஜா டக்குன்னு ஒரு சத்குருவை போய் பிடிச்சார், விஷயத்தை கேட்டார், சிரவணம் பண்ணார், முக்தி அடைஞ்சார். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரசாயன மாற்றமே வரலையா? சூடு சொரணை என்னென்னோ சொல்லுவாங்கள்ல, அதாவது அதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நல்ல விதத்தில் உங்களை தூக்கி விடுங்க, மோட்டிவேட் பண்ணும். உங்களை திட்டினா உங்களுக்கு மறக்கவே மாட்டீங்களே. உங்களுக்கு எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக நான் மறக்கவே மாட்டேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஒரு வார்த்தை கேட்டான் பாரு அவன், அதுலேருந்து அவனை நான் வச்சேன். நான் இருக்கிறியா இல்லையா? அப்போ அவனுக்கு அந்த சூடு சொரணையெல்லாம் ஏன் இதில் வர மாட்டேங்குது? இது புரியுதா நான் சொல்கிறதுக்கு? எளிமையாக சொல்கிறேன், மக்களுடைய கலோக்கியல் லாங்குவேஜில் சொன்னேன். இது புரியுதா இல்லையா? நமக்கு தமோகுணம் 36 வருஷம் சொல்கிறாரு. சரி, நம்ம 12 வருஷத்தில் இதை செஞ்சு காட்டணும். அவர் இப்படி சொன்னதுக்கு ஜிகிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரவே வரலையா? என்ன வந்துச்சு சொல்லுங்கள், முடிக்கணும். இப்போ நான் சொன்ன பிற்பாடு இருந்துச்சா உங்களுக்கு முன்னாடியே வந்துச்சா? அப்போ அதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆ ஆ ஏதாவது கிழிச்சிங்க, நெஞ்சு கிழிச்சிங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு 12 வருஷம் சிரவணம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஆகும். நீங்கள் அறிவு இருந்தால் நீங்கள் 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் உக்காருன்னு சொன்னார். எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன், எதை ஃபாலோ பண்ணீங்க? ஒன்றுமே ஃபாலோ பண்ணாமல் எனக்கு அனுபவமே வரலையே அப்படின்னா எப்படி வரும்பா? இது என்னது? இது உத்பவம்னு சொல்லுது வேதம். நீ செய்கிற விஷயம் இல்லை, ஒரு செங்கல் எடுத்து வைக்கிற விஷயம் இல்லை, சிமெண்ட்டை போட்டு கட்டுற விஷயம் இல்லை. இது நீ அந்த ஃபோக்கஸ் பண்ண உள்ளே போக போக அகம்பிரமாஸ்மி உத்பவமாகுது, பிறக்குது. உணர்வு உள்ளே இருந்து பிறக்குது. யாரும் சொல்லி அது வரதில்லை. அதனால தான் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. புரியுதா இல்லையா? இன்னொருத்தவங்களால் சொல்ல முடியாதுன்னு சொன்னது என்னன்னா, குரு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அங்கே போகிறதுக்கு வழி சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு இதெல்லாம் பண்ணால் அங்கே போகலாம். அங்கே போய் நீ காத்திருந்தீங்கன்னா ஒரு 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 குதிரை மேலே தூக்கி காலை இப்படி ஏறி ஒரு காலை வச்சு இன்னொரு காலை அந்த பக்கம் போடுறீங்களே, அதுக்குள்ளே அந்த ஞானம் வரும். அந்த ஞானம் பிறக்குமா? ஞானம் பிறக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இது புரியுதா இல்லையா? உற்பத்தி ஆகிறதுக்கும் செய்கிறதுக்கும், தானாக பிறக்கிறதுக்கும், இயற்கையாக பிறக்கிறதுக்கும் நாம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த ஆத்மாவை அதனுடைய தரிசனத்தை செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஆனால் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்த முடியும். அங்கே உட்காரு, நான் சொல்கிறத கேளு. சுவாமி நினச்சிட்டு உட்காரு, அங்கே இந்த இடத்துல உட்காரு, இது சுவாமி வரக்கூடிய இடம், அந்த வழி இப்போ வருவார் பாரு அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தால் நான் தூக்கி காட்ட முடியாது, யாருமே காட்ட முடியாது. அவர் தோன்றணும். அவர் உங்களுக்கு
தரிசனம் கொடுக்கணும்னு அவர் முடிவை எடுத்து தான் இந்த இந்த அனுபூதிங்கிற நிலையோ ஞானங்கிற நிலையோ அங்கே தான் அப்படி தான் ஏற்படுது. நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா 98% நீ உழைப்பை கொடுத்து 98% இருக்கிற நீ 2% அவர் கருணை பண்ண மாட்டாரா? அதுதான் நம்மளுடைய கணக்கு. ஏன்னா அவர் போட்ட விதி தான் இது. சொல்கிறது புரியுதா இல்லையா? விசாரம் எப்படி பண்ணுறது? இதாங்க விசாரம். இன்றைக்கி கிளாஸ் முடியாது. இதான் விசாரம். என்ன விசாரம்? இதான் விசாரங்கிறது. இப்போ தமோகுணம் ரஜோகுணத்தை எரிச்சிட்டு நீ சத்வகுணம் 51%லேருந்து நிறுத்திலிங்கம் நீ கடந்தீங்கன்னா 70 60 to 70 அங்கே தான் உற்சாகம் கிடைக்குதுன்னு சொன்னோம், உத்வேகம் கிடைக்குதுன்னு சொன்னோம். இப்போ நிறுத்திலிங்கமே நான் தாண்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. அட கடவுளே, ஆணவம் கர்ம மாயை கடக்க முடியாது. ஆணவம் கர்ம மாயை கடக்கிறது தான் இந்த சிரவண மனன நிதித்தியாசனம். அங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஆணவம் கர்மம் மாயை, அறியாமை ஆசை போய் பின்னாடி போகிறது, மாயை போய் பின்னாடி போகிறது. அது 3க்கும் நெருப்பு வைக்கிறது தான் சிரவண மனன நிதித்தியாசனம். பாக்கி நீங்கள் இந்த காமக்குரோதாதிகள் ஆணவம் கர்ம மாயையெல்லாம் பல கோடி வருஷங்களாக சேமித்து வச்சுருக்கீங்க. ஞானம் இப்போ தான் சேமிக்கிறீங்க. இந்த ஜென்மாவில் தான் இப்படி ஒரு விழிப்பு நிலை வந்து உங்கள் புண்ணியம் தலை தூக்கி ஒரு விழிப்பு நிலை வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு குருவாக உபதேசம் பண்ணி தூக்கி விட போகுது. இப்போ விசாரம் எப்படி பண்ணுறதுன்னா, எந்த வார்த்தையை சொல்கிறாரு, இருக்கிற வார்த்தையில் இதை விட மேன்மையான வார்த்தை அதில் நிற்கிறது. அடுத்த வார்த்தை வர வரைக்கும் அதையே சிந்திச்சுட்டு இருக்கிறது. இப்போ சர்வஜ்ஞான்னு ஒரு வார்த்தை சொல்லி 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, அதில் தான் நிற்கிறேன். அதுக்கு மேலான வார்த்தையே இல்லை. சர்வஜனுக்கு மேலான வார்த்தை என்ன தெரியுமா? ஆனந்தம் தான், அனுபூதி தான். அது எந்த நிலைன்னா பிரம்மவித், பிரம்மவரன், பிரம்ம வரியான் தாண்டி பிரம்ம வரிஷ்ட நிலைக்கு தான். இந்த வரியான் நிலையில் தான் இந்த சர்வஜனை கடக்கிறோம். அது கரெக்டாக வருது. சுவாமி சொன்னது கரெக்டாக வருது. பிரம்மவித்துனா தியானத்துக்கு போக மாட்டான், பிரம்ம வரன்னா தியானத்துக்கு போவான் வருவான். அப்படி தானே இப்போ இருக்கும். இப்போ வந்து தியானம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணால் தான் ஏந்துக்கிறோம். டிஸ்டர்ப் பண்ணலான்னா நம்ம பேசாமல் கண்டினியூ பண்ணுறோம். நாம் ஒரு டைம் வச்சுருப்போம்ல, 6 மணிக்கு நம்ம கிளாஸுக்கு வெளியில் வரணும், ரூமை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறோம்ல. அந்த 6 மணி வரைக்கும் நம்மளை யாரும் எழுப்ப முடியாது. நம்மளை சலனம் பண்ணி அவங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சு பாதி பேர் விஷயம் தெரிஞ்சவன் அவனே போயிடுறான். நான் கதவை சாத்திட்டு பண்ணுறதில்ல, கதவை திறந்து வச்சு தான் பண்ணுறேன். சாத்துனா ஒரே புழுக்கமாக இருக்குது, இன்னொன்று சரியாகவும் வரலை எனக்கு. புரியுதா? இப்போ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்துது. இந்த வார்த்தையை நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் ஏந்துக்கும் போது ஒரு சோம்பேறித்தனம், ஒரு தமோகுணம், ஒரு அலைச்சலில் ஒரு டயர்ட்னஸ்ஸு எல்லாம் இருக்கும். ஆனால் சுவாமிக்கு லோகக்ஷேமத்துக்காக வர சொல்லியிருக்காரு சுவாமி, பூஜை முக்கியம் அப்படின்னு ஒரு செகண்ட் நான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவேன். அப்படியே உற்சாகம் உத்வேகம் வந்துடும். சுவாமிக்கு பண்ணுறோம், லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறோம், சுவாமிக்கு பிரியமான விஷயம், யாருக்கும் கிடைக்காத வரோம் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம உடனே ஏந்து ஓடணும். துண்டை காணும் துணியை காணும் ஓடுவேன். சில நேரம் சட்டையே போடாமல் போயிருந்துருக்கேன். சட்டையே போடாமல் மறந்துட்டு போயிட்டுருக்கேன் வண்டியில். பகலாக விடிய காத்தால் 2:30 மணியாக இருக்கிறதுனால 3 மணியாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. அப்புறம் அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பனியனை தேடுறேன், எங்கடா சட்டையை காணும் பனியனை காணும்னு. அப்புறமா தெரியுது போட்டுகிட்டே வரல, சும்மாவே வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் என்னன்னா, இந்த வார்த்தை ரசாயன மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தலையா? எல்லாருக்கும் ஏற்படுத்து, உங்களுக்கு மட்டும் ஏற்படுத்தலையா? பாக்கி எல்லோரும் ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி தானே நான் எல்லோருக்கும் 7:30 மணிக்கு எல்லோரும் சொல்லி வச்சேன். உங்களுக்கு முன்னாடி தானேங்க எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ எது மேன்மையான வார்த்தை, அந்த வார்த்தையில் நின்னால் நீங்கள் மேன்மை பெறுவீங்க. அந்த வார்த்தை நின்றதுன்னா அந்த வார்த்தையை சிந்தித்து அதனுடைய சாரத்தை உள்வாங்கிறது. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, மீறவும் முடியாது, அதை கடந்து போகவும் முடியாது. உங்களுக்குள்ளே உங்கள் உயிருக்கு கொடுக்கக்கூடிய உணவு அது. எப்படி இட்லி சாப்பிட்டா நமக்குள்ளே கரைஞ்சி போகுதோ அது மாதிரி ஞானமானது மந்திர வார்த்தைகளால் உங்களுக்குள்ளே கரைஞ்சி போகுது. விசாரம் இப்படி தான் பண்ணணும்.
உங்களுக்கு தெரியாமல் தான் கேட்குறீங்க, நான் அதுக்காக பொறுமையாக பதில் சொல்கிறேன். இன்னமும் சொல்கிறேன் பாருங்கள், கேளுங்க. உங்களுக்காகவே இந்த கிளாஸ் போனாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு வார்த்தை அடியேன்னு சொல்கிறேன், அது என்ன தொட்ட வார்த்தை, அது அந்த வார்த்தைக்குள்ளே 1000 நன்மைகள் இருக்குது உங்கள் உயிருக்கு நன்மை செய்கிறதுக்கு. அந்த வார்த்தையில் நீங்கள் நில்லுங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி செயல்படணும்னு அர்த்தம். அது டெய்லி மறக்கவே கூடாத வார்த்தைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே மறைஞ்சு அது செயலுக்கு வர வரைக்கும் அந்த வார்த்தையில் நிற்கணும். சொன்னேன்னா இல்லையா? என்னுடைய வெற்றிக்கு அனுஷ்டானங்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி ஒரு ரைட்டை போட்டிருக்கேன் பாருங்கள், முக்தன் போட்டு ஒன்றில் நிற்பவன், தன்னில் நிற்பவன், தனித்து நிற்பவன், தடையற்றவன். தடையற்றவனா என்ன? அவன் எங்கே வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான். ஒரு காரியத்தை ஆரம்பித்தானா தடை இல்லாமல் முடிப்பான். தடை வராதுன்னு அர்த்தமா? தடையை டேக்கிள் பண்ணி பாஸ் பண்ணுவான். அது மாயை, அது செய்கிற வேலையை அது செய்யும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி அவருடைய டியூட்டி அவர் செய்வார் கரெக்டாக. எது ஜெயிக்கிறது, சத்தியம் ஜெயிக்குதா, மற்ற விஷயங்கள் ஜெயிக்குதான்னா சத்தியம்தான் ஜெயிக்கும். ஆனால் அவர் டியூட்டி அவர் என்ன பண்ணுவார்? ஒரு குற்றவாளி தான், தப்பு பண்ணியிருக்காரு, போக்குவரத்துன்னு சாடுவார். சொல்கிறது புரியுதா? இது மாதிரி இப்போ இப்படி தான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்குள்ளே போகணும். நல்ல விஷயம், இது செய்யணும், இதை ஏற்றுக்கணும், செய்யணுங்கிறதுல என்ன கேடு? ஆனால் நிறைய பேருக்கு உள்ளே போகாது. பக்தர் மாதிரி நடிக்கிறது, சிஷ்யர் மாதிரி நடிக்கிறதுலாம் சொல்கிறோம்ல, அது என்னன்னா உள்ளே போனால் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க நிலையே வேறு. அது நமக்கு தெரியும். எது நடிக்குது, எது ட்ராமா பண்ணுது, எது எல்லா வேலையும் பண்ணுறதெல்லாம் நல்லா க்ளீனாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுவோம், கண்டுக்க மாட்டோம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நமக்கு நம்ம மற்றவங்களை திருத்தத்துக்கு நம்ம பிறந்திருக்கோம் இல்லை. நமக்கு தெரிஞ்சது சொல்கிறோம், செஞ்சால் நல்லா இருக்க போகிறான், செய்ய மாட்டானா போகிறான். உனக்கு என்ன, எனக்கு என்ன வேணுங்க? எனக்கு ஏதாவது சுவாமி ஏதோ சொல்லுவா, பழமொழி ஒன்று இருக்குது, பாட்டி சொல்லுவா, ஏரியில் கோச்சிக்கிட்டு குளிக்காமல் போனால் எப்படி இருக்கும்? இன்னும் வல்கராக இருக்கும். நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டேன். அதனால் இந்த வார்த்தையானது, இதை விட மேன்மையான வார்த்தை ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால், அந்த வார்த்தை இப்போ 100 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 100 படிக்கட்டு மேலே பரபிரம்மம் இருக்குது, இல்லை உங்கள் கோல் இருக்குது. இப்போ நீங்கள் மேலே ஏறதுக்கு தவிக்கிறீங்க, அப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, இதை செய்ய, அதை சிந்திக்கிறீங்க, 2 படிக்கட்டு ஏறுறீங்க. அப்படி தான் ஒவ்வொரு வார்த்தையும். எப்படி ஒரு மாட்டுக்கு, செக்கு மாட்டுக்கு முன்னாடி கேரட்டு கட்டினா அதை கேரட்டை பார்த்துக்கிட்டே மேலே ஏறுற மாதிரி இந்த வார்த்தைகள் உங்களை என்ன பண்ணும்? அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்களா, ஒரு மனங்கட்டின்னு தெரியல, உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து ஞாபகம் திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? சரி, அதில் தான் இப்போ கடைசியாக இந்த வார்த்தை உங்களை தொட்டுது. கடைசியாக வார்த்தை அனுஷ்டானத்துக்கு அப்புறமா 10 வார்த்தைக்கு மேலே சொல்லிடுவேன். சரி, பார்த்தாது சொல்லுங்கள். எல்லாரையும் ஒன்று கேட்க போகிறேன். சுக்ரஜோதிகி, உள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும். இது அந்த 7 வார்த்தையே வரும். அந்த 7 வார்த்தையை நான் அடியே நினச்சி பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதில் ஒரே ஒரு வார்த்தை, அந்த சர்வேஸ்வர நிலை இருக்க. சர்வேஸ்வரர் அதில் இருக்கா இல்லையா? இல்லை, சமாதி தான் இருக்குது, சர்வேஸ்வர நிலை இல்லை. அதில் வரும். அந்த 5ல் சர்வேஸ்வர நிலை இன்னும் தொடலை. ஆமாம் ஆமாம், அது ஒண்டி தான் வரணும். அப்போ சர்வேஸ்வர நிலை நம்மளை மேலே உயர்த்த போதில்ல, அதை நினச்சி நான் பயணிக்கிறேன்ல, அதான் விசாரம், அதான் நிதித்தியாசனம். சொல்கிறது புரியுதா இல்லை? யாருக்கு புரியல கை தூங்க. புரியலன்னா தயவுசெய்து கை. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இங்கே உட்காந்து பேசின்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் இங்கே வந்து உங்களுக்கு எப்படியாவது கண்ணை திறக்கணுங்கிற முயற்சி தான் இதை தவிர, இங்கே நீங்கள் அபிமானமும் இந்த வந்து இது என்னது மரியாதை மதிப்பு அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் தூக்கி விட்டுடுங்க. குருக்கிட்ட வரும்போது 0வாக இருக்கணும். அப்போ தான் அவர் சொல்கிறது உங்களுக்குள்ளே போகும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நீ அதிலே இருப்ப, அதையே செஞ்சுட்டு கிடப்ப. நான் சொன்னேன்னா அது உள்ளே போகாது. உனக்கு தெரிஞ்ச வார்த்தை தான்,
ஆனால் நான் சொன்னால் தான் அது உள்ளே போகும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் இல்லாமல் அனுபூதி இல்லாமல் இருந்திருப்பேன். அந்த வார்த்தையை அடியன் வலியுறுத்தும் போது இந்த வார்த்தை இவ்வளோ முக்கியமா? ஆமாம், சுவாமி அப்படி தான் சொல்கிறாரு. மெதுவாக போனவங்களுக்கு தெரியாத? உங்கள் அப்பா அம்மா சொல்லி தரலையா? ஏன் குரு சொல்லும்போது ஏன் இந்த வேதம் மெதுவாக போகணுன்னு சொல்லுது? மெதுவாக போகணும் தானே சொல்லுது. ஏன்? உனக்கு மரம் மண்டை, உனக்கு கோடி ஜென்மா இருக்குது, இன்னும் இப்போ வேகமாக எங்கே போகிற அப்படின்னு அர்த்தம். கீழே விழுந்துருவேங்கிறது முக்கியம் இல்லை. நீ வேகமாக எதுக்கு போகிற? அப்புறம் நான் எனதுன்னு சொல்லலை, அதில் உண்மை இருக்கா? ஒருத்தவன் இந்த ஃபேன் என்னது, இந்த வீடு என்னது, அப்போ இந்த ட்ரெஸ்ஸு என்னதுன்னு சொல்கிறதுல உண்மை இருக்கா? எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது தயாரிச்சியா? நீ எடுத்துகிட்டு வந்தியா பிறக்கும் போதே? இங்கே என்னது நான் எனதுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ ஒரு ஜந்து. கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய்யணும். சரியா இல்லையா? பெருமாள் கதா எதுக்கு வச்சுருக்காரு? நடு மண்டையில் நச்சுன்னு போடுறதுக்கு தான் வச்சுருக்காரு. அவர் தான் தெளிய வச்சு காட்டுவார். இது புரியுதா இல்லையா? விசாரம்னா என்னன்னு தெரியுதா இல்லையா? விசாரம்னா என்ன? நிதித்தியாசனம்னா என்ன? விசாரம்னா குருவோட பேசி மந்திர வார்த்தையை நல்லா ஆராய்ந்து அதனுடைய மேன்மையை உணர்ந்து அதை செயல்படுத்தணும்னு ஒரு முடிவுக்கு வரீங்க பாருங்க, அதுதான் நிதித்தியாசனம். கிளாஸ் 5 வருஷம் ஆச்சு. டே 1லேருந்து நிதித்தியாசனம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். தியானத்தில் இருந்து ஏகாந்தமாக இருந்து கண்ணை மூடிக்கிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மந்திரத்தில் வரக்கூடிய வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏவம் விதித்வா சுரப்பமேவ அனுச்சித்தயம். தன்னுள் அவன் தொடர்ந்து அதை சிந்திக்கிறான். அணுச்சிந்தயம், சிந்தயம்னா சிந்திக்கிறது, அணுச்சிந்தயம்னா மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறது. சிந்தயம் திரும்ப திரும்ப சிந்திக்கணும். நீங்கள் கேட்குறீங்க ஒரு வார்த்தை எத்தனை வாட்டியாக சிந்திக்க, அது என்ன எப்படி எழுதியிருக்கு அப்படி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இப்போ நீ சொன்ன உங்களுக்கு சொன்ன வார்த்தை இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இல்லாட்டினாலும் உங்கள் உயிர் உள் வாங்கிடும். அது உங்கள் உயிரோடு அது கரைஞ்சி தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்கள் கற்ற கல்வியும் கேட்ட கேள்வியும் சிரவணமும் அது எதுவுமே வீணாக போகாது. அது உங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்போ மாணவனாக இருக்கும்போது, சிஷ்யனாக இருக்கும்போது அந்த ப்ராக்ரஸான அந்த பயணத்தை நம்ம தொடரும்போது சில முக்கியமான வார்த்தை, ஒரு 10 வார்த்தைகளையோ ஒரு 100 வார்த்தைகளையோ நம்ம கண்ணில் படுற மாதிரி என்ன பண்ணணும், எழுதி வரிசலாக ஒட்டணும். அந்த 100 வார்த்தையில் இந்த வார்த்தையெல்லாம் நான் கடந்துட்டேன்னு ஒரு மனநிலை வரும். இதெல்லாம் எனக்கு தெரியும், இது நான் திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த 100 வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 30 வார்த்தையை நீங்கள் கடந்துருப்பீங்க. 30 வார்த்தை இல்லை, 30 தத்துவம், 30 படிக்கட்டு, 30 ஒன்றை பிரம்மத்தோடு 2.5 கலக்க வைக்கிற அறிவு. புரியுதா? ஸோ அப்படி ஆத்ம விசாரம் பண்ணுறதுனால கோமோக எப்படி மோகம் வரும்? சோக. இப்போ மோகம் சோகம் சிந்தா இதெல்லாம் இருக்கா இல்லையா? இது கூட சண்டை போட்டுட்டு இருக்காத, நீ பதியே தொடர்ந்து பயணி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீ பீரியாரிட்டி கொடுக்கலல்ல. கடவுளை நோக்கி போகிற, அது ஒன்று காலை வாருது, கீழே உழுற, ஆனால் அது கூட ஏற்றி சண்டை போட்டு என்னை ஏன் தள்ளி விட்டேன்னு சொல்லாமல் நீ மறுபடியும் திரும்ப கடவுளை நோக்கி அடுத்த ஸ்டெப் வைக்கிறல்ல, அங்கே தான் உனக்கு அனுகிரகம் கிடைக்குது. மோக எங்கே மோகம் வரும்? சோக கக சோக எங்கேருந்து சோகம் வரும்? ஏகத்துவம் அனுபஷ்யத், ஒன்றை திரும்ப திரும்ப பார், ஒன்றை மட்டும் சிந்தி வேற ஒன்றையும் சிந்திக்காதுன்னு எழுதினோமா, அந்த வாக்கியம் இது. ஏகத்துவம் அனுபஷ்யத, ஒன்றான ஒன்றை, அந்த ஒன்றை திரும்ப திரும்ப பார், திரும்ப திரும்ப சிந்தி, திரும்ப திரும்ப அந்த மெய்ப்பொருளை உள்வாங்கு. இப்போ கிளாஸுக்கு டெய்லி வரணும் அப்படின்னு யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னா? எப்படி முடிவெடுத்தீங்க? எப்படி வரீங்க? அந்த வார்த்தை உள்ளே போயிருக்கு. புரியுதா? உங்கள் உயிரோட கலந்துருக்கு.
எதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் உங்கள் உயிரோட கலந்துருக்குன்னு அர்த்தம். அறிவுக்கு உட்பட்டு சொல்கிறேன். அறிவு இல்லாமல் நான் செஞ்சுக்கிட்டே கிடப்பேன், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு கிடப்பேன், நான் அதை சொல்லலை. இப்போ நீங்கள் எடுத்திருக்க நல்ல முடிவுகள்லாம் தானம் பண்ணணும், கிரிவலம் வரணும், உதவி செய்யணும், ட்ரிப்புக்கு போகணும், சுவாமி கும்பிடணும், தியானம் பண்ணணும், இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? சொல்லிக் கொடுத்தா இல்லை. அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் செயல்படுத்துகிறீங்க, அந்த வார்த்தை உங்கள் உயிரோடு கலந்து விட்டது, கரைந்து விட்டது, அதுதான் நீங்கள். அது மாதிரி அறிய வேண்டிய விஷயத்தில் ஆத்ம விசாரம், சுயமாக அதை சிந்திக்க. அந்த 100 வார்த்தையை நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எதுக்கு அவ்வளோ வார்த்தை கொடுத்தேன்? அந்த 100 வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 100 வார்த்தையை 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்துட்டிங்களா, அது ஆத்ம விசாரம்னு பேர். நீங்களே சிந்திப்பீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா? சிந்திச்சு இந்த வார்த்தை எனக்கு புரியல, எப்போ எழுதுனேன், எதுக்காக எழுதுனேன், எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையை போய் அவர்கிட்ட கேட்போம். அப்போ தான் டவுட்டு வரும். மனனம் பண்ண அந்த வார்த்தையை திரும்பி பார்க்குறீங்கல்ல, அது பேர் மனனம். அதை திரும்ப திரும்ப சிந்திக்கிறீங்கள, அது பேர் நிதித்தியாசனம். இது புரியுதா இல்லையா? இதெல்லாம் பிகினர் கிளாஸ், இதெல்லாம் நிறையா பேசியிருக்கோம். ஆனால் இந்த வார்த்தையை இப்படி தான் பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ எது மேன்மையான வார்த்தை, கடைசியாக சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். வாட்சை கட்டிட்டு வரல, அதான் விஷயம். சரி, இப்போ தஸ்மாது டைம் சொல்லு எங்கிட்ட. 8:30 8:50 வரைக்கும் போகலாம். ஸோ ஏகத்துவம் அனுபஷ்யத்தக தஸ்மாத் விராடபூதம். அதனால் இந்த விராடபூதம் சம்சாரம் பவ்யம் பவிஷ்யத்து பவத்திய. இப்போ நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். நஸ்வர ஸ்வரூபம். இந்த சம்சாரம் அழியக்கூடியது, மாறக்கூடியது அப்படின்னு அறிந்து ஸ்வரூபமேவ அனுச்சிந்தயம் தன்னுள்ள விசாரம் செய்து ஏக்கத்துவம் அனுபஷி அந்த ஒன்றை மெய்ப்பொருளை அழியாத பொருளையே நினைத்து. ஏங்க கடவுள்னு சொன்னால் ஒரு கிளர்ச்சி ஏற்படலையா மனசுக்குள்ள? ஆத்மான்னு சொன்னால் ஒரு கிளர்ச்சி ஏற்படலையா? ஆத்மாவை நம்ம சேரணும், பார்க்கணும், பரம்பொருளுங்கிற ஒரு பரம்பொருளை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இல்லையா அவங்களுக்கு? மகிழ்ச்சி இருக்குது, சொல்ல தெரில, இருக்குல்ல. அதுதான் ரசாயன மாற்றம். கடவுளை நம்ம நெருங்குறோம், அவரை தரிசிக்க போகிறோம் அப்படின்னா சும்மா சாதாரண கோவில்லையே நீங்கள் க்யூவில் நின்று 2 மணி நேரம் நின்று நீங்கள் நெருங்க எப்படி உற்சாகம் ஏற்படும்? அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் இந்த அகம்பிரமாஸ்மி உணர்வை நெருங்க இந்த உற்சாகத்தை கொடுக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த உணர்வுகளை கூட யாரும் இது மாதிரிலாம் எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா இது மாதிரி கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கேள்வி நல்ல கேள்வி. விசாரம் பண்ணுறது எப்படின்னா இதுதான் விசாரம் பண்ண. 100 வார்த்தையை திரும்ப சிந்தி. முதல்ல 100 வார்த்தையை எழுதிருக்கீங்களா? என்ன பிரயோஜனம்? மீனிங் எழுதிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் மீனிங் தெரியுமா? மீனிங் தெரிஞ்சால் உங்கள் உள் வாங்குவீங்க. மீனிங் தெரியலைன்னா மீனிங் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. திரும்ப இல்லாட்டினா கூட சொல்கிறேன், தப்பு இல்லை. சரி, இது என்னது? அந்த வார்த்தைங்கிறது என்னது? ஒரு உபநிஷத்தினுடைய சாரங்க. ஒரு உபநிஷத்தில் மிஞ்சி போனால் 10 வார்த்தை சொல்கிறேன். 10 வார்த்தை தானே சொல்கிறேன். 56 உபநிஷத்துக்கு எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன்? 560 வார்த்தை சொல்லியிருக்கேனா? 560 வார்த்தை எழுதிருக்கீங்களா? எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன்? 150 200க்குள்ளே தான் இருக்கும். அது என்னது? அதான் அமிர்தம். அது எடுக்க தெரியாதவங்களுக்கு அடியேன் எடுத்து கொடுக்குறேன். புரியலையா? புரியுதா இல்லையா? இதுக்கு மேலே இந்த வாழைப்பழம் தான், வாழைப்பழ இதுதான் சொல்லணும். அதனால் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டு தான் நல்லா மோட்டிவேட்டாக இருப்பீங்க. சரி. அனோரணியான் மகத்தோ மகியான். இந்த ஆத்மாவானது மகத்தாகவும் இருக்குது, சிறிதாகவும் இருக்கிறது. ஆத்ம அஸ்ய ஜந்தோர் நிகித்த குஹாயாம். அப்படிப்பட்ட இந்த ஆத்மா அஸ்ய ஜந்தோ, இந்த ஜீவராசிகள், ஜந்துனா ஜீவராசிகள், ஜீவராசிகளுக்குள்ள நிகித்தோ நிலைத்திருக்கிறது. எங்கே? குஹாயாம், ஹிருதய குகைக்குள்ள நிலைத்திருக்கிறது. தம் கிருத்தும் பஷ்யதி, அதை
ஞானத்தால் பார்க்கிறான். அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, அந்த சைத்தன்யத்தை, அந்த சத்தை சித்தானது அறிவால் உணர்கிறது. பார்க்கறதுன்னா உணர்றது. செய்து பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்து பாரு, கேட்டு பாரு, இந்த பாட்டை கேட்டு பாருங்கிறான். இன்னும் கேட்குறதுனா அப்புறம் என்ன பார்க்குறது? அதான் உணர்வு. புரியலையா? இதை படித்து பார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கேட்டு பார், சொல்லி பார். எதுக்கு சொல்லி பார்? பாருங்கிற வார்த்தை எதுக்கு வருதுன்னா உணர்வு. அதெல்லாம் அறிவு நிலை. அதனால அனோரணியான் மகத்தோமகியானாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளை இருதய குகைத்தில் நிலைத்திருக்கிறதை கிருத்தும் பஷ்யதி யத்னம் செய்யக்கூடிய இந்த ஞானி முமுட்சு சிஷ்யன் அறிவால் ஞானத்தால் பார்க்கிறான். பீத்த சோகோ துக்கத்தை கடக்கிறான். தாத்து பிரசாதாத்து பரம்பொருளுடைய பிரசாதத்தை வாங்குகிறான், பெறுகிறான். பரம்பொருளுடைய பிரசாதம் என்ன? ஆனந்தமும் அமைதியும். அந்த 7 கொடுத்துச்சு இல்லையா? சர்வ அபிலாஷ விகத்தக. சொல்லுங்க. சர்வ சிந்தா சமுத்திதக சுப்ரசாந்தக சுக சக்ருஜ்யோதிஹி சமாதிர் அச்சலா அபயக. இதெல்லாம் வரமாக கொடுக்குது. எதுக்கு? நீ மேலே ஏறி வா அப்படிங்கிறதுக்கு. இது எல்லாமே தடையை தாண்டக்கூடிய சூக்ஷ்மங்கள். நீ இறைவனை அடையணும்னு உண்மையாகவே விசாரம் பண்ணால் இந்த வார்த்தையெல்லாம் அமிர்தமாக இருக்கும். எனக்கு ஒவ்வொரு வார்த்தை கிடைக்கிறது அமிர்தமாக இருக்குது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். எனக்கு அமிர்தமாக இருக்குது. உங்களுக்கு அது பாலா, பாயசமாக, தண்ணீரா, காப்பியா, டீயா, அந்த மட்டமான பால் ஊற்றாமல் பண்ணுறிய டீயா, அதுங்கிறது நீங்களே தெரிஞ்சுங்க. இப்போ தாத்து பிரசாதாத்து மகிமா எலிமெண்ட்ரி டவுட்டு கேட்குறாரு. என்னத்தை சொல்கிறேன்? சரி, பரவாயில்ல. உத்தம அதிகாரி. சரி, பரவாயில்ல. 5 வருஷம் கழிச்சு கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. இன்னும் நாரதர் கேட்குறாரு. நாரதர் உங்களை மாதிரி உள்ளவங்க தான் கேட்குறாரு பிரம்மாட்ட. புரியுதா? சரி. தாத்துகு பிரசாதாத்து. தாத்துங்கிறது பரம்பொருள். அதனுடைய பிரசாதம் மகிமானம் ஈசம். அப்படி அவன் மகிமானம், அந்த மகிமையை, அனுபூதியை, ஆனந்தத்தை அடைகிறான். அப்பானி பாதோ ஜவனோ. கை காலம் இல்லாமல் வேகமாக போகும். அது ஆத்மா பற்றி சொல்கிறார். கிரகீதா பஷ்யத்து சக்ஷுகு. கண்ணு இல்லாமல் பார்க்கும். ஸ்ரோனோத் உத்கர்ண. காது இல்லாமல் கேட்கும். வேத்தியம். அது அறிகிறது. அது எல்லாவற்றையும் அறிகிறது. நாச்ச தஸ்யாஸ்தி வேதா. அதனை யாரும் அறிய முடியவில்லை. புரியுதா? நீங்கள் உங்கள் எல்லாரை பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குமா? எல்லாரை பற்றி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மார்க் போட்டிருப்போம். அறிவு நிலையை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அந்த அறிவு நிலையில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எல்லாரையும் பார்க்குறோமா? என்னுடைய அறிவு நிலையை நீங்கள் எவால்வேட் பண்ண முடியுமா? பண்ணணும்னா உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். அந்த நிலையில் அந்த அறிவு இருந்தால் தான் பண்ண முடியும். இது சிரிக்கிறதுக்கோ சும்மா உயர்த்து தாழ்த்தி பேசுகிறதுக்கோ அல்ல. இது ஒரு உதாரணம். அதுபோல் பரம்பொருள் எல்லாரையும் அறிகிறது. பரம்பொருளை சூக்ஷ்மமான தபஸ் பண்ணுறவன், குருவை பிடித்தவன், ஸ்ரத்தை உடையவன், தபம் பண்ணுறவன் அடைகிறான், பெறுகிறான், அறிகிறான். தம் ஆகூரங்க புருஷம் மகந்தம். அந்த புருஷ மகந்தம் என்று ஆகு சொல்கிறார்கள் ஞானிகள். பிரம்மவித், பிரம்மத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். அசரீரம் ஷரீரத்வ. அசரீரம் ஷரீரஸ்வன் அவஸ்தே அவசிதம். உயிரற்ற உடம்பில் உயிரானது இருக்கிறது. அவசித்தம்.
மகத்தான ஒன்று இருக்கிறது. விபும் ஆத்மானம் மத்வா, அந்த விபும் அந்த ஆத்மாவை பரமாத்மாவை மத்வா அறிந்து தீரக சொன்னா இல்லையா, தீரர்கள் தான் அறைய முடியும். தீரகன்னா ஸ்தைரியங்கிற வார்த்தையிலேருந்து தீரங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸ்தைரியன்னா ஸ்திதிங்கிற வார்த்தையிலேருந்து, ஸ்தித்துங்கிற வார்த்தையிலேருந்து ஸ்தைரியலேருந்து தைரியம். புரியுதா? தைரியத்துலேருந்து தீரக. அப்போ ஏன்னா ஒன்றில் நின்னா அறிவு வரும்னு சொன்னோம்ல, ஒன்றில் வந்தால் தைரியமும் வருது. புரியுதா? அந்த தீரோ அவர்கள் தான், ஒன்றில் நிற்கிறவன் தான் யாரும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஒன்றில் நிற்பவன் ஞானி. இப்போ அதான் பெரிய சாதனை. ஒன்றில் நிற்கிறதும் ஒங்குள்ள நிற்கிறதும் தான் என்னது? தன்னில் நிற்பவன் ஒன்னில் நிற்பவன். தன்னில் நிற்பவன் ஒன்னில் நிற்பவன். இது எவ்வளோ பெரிய விஷயம். யாராவது செய்யணுமா இதை? உனக்குள்ள நீ நில்லுடான்னு சொல்கிறதும் ஒன்றில் நில்லுடான்னு சொல்கிறதும் மற்றவங்க செய்கிற வேலையா? இதில் ஏதாவது கடினமான கஷ்டமான விஷயம் இருக்கான்னா அதை பண்ணவே முடியாது. அதை பண்ணுனா நீ ஞானி, கடவுள். நீ பிரிஞ்சா மாயை, உள்ளே போனால் கடவுள், வெளியில் வந்தால் மாயை. மத்வா அறிந்து தீரோ ந சோச்சயதி கவலையப்படுறது இல்லாமல் அறிஞ்சிட்டானா அப்புறம் எல்லாம் போச்சு. எங்கே போயாச்சு? துரியத்துக்கு போயாச்சு. துரியத்தில் 7 வாரம் அவனுக்கு கொடுக்கப்படுது நிலை. அந்த நிலை கவலைப்படாதன்னு சொல்ல வேண்டாம். அவன் அந்த நிலைக்கு போயிட்டான். அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டான். இந்த பாயிண்ட்டை தொட்டால் நீ சர்வஜன், இந்த பாயிண்ட்டை தொட்டால் நீ பரம்பொருள் சர்வேஸ்வரன். இந்த பாயிண்ட்டை தொட்டால் உனக்கு கவலைகள்லாம் கிடையாது. இந்த பாயிண்ட்டை தொட்டால் உனக்கு ஆசைகள் இல்லாமல் போயிடும். ஆசையப்பா நான் பார்த்துட்டு பார்க்காம இருப்பேன், கண்ணை முடிக்குவேன், காதை புத்திக்குவேன்லாம் அதெல்லாம் நிற்காது. மனசை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அப்படி அடக்கிறேன் ஒடுக்கிறேன், அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் தவறு. அபியாச வைராத்தினால பண்ணலாம், லாக் தான் பண்ணலாம். அதை கைது பண்ணலாமே தவிர அதை அழிக்க முடியாது. அதை அழிச்சுக்கிட்டு அது கூட சண்டை போட்டால் அசுரன் கூட போய் சண்டை போட்டால் அவன் வெட்ட வளருவான். நகம் வெட்ட வளருதா? முடி வெட்ட வளருதா? அதே தான். மத்வா தீரோ ந சோச்சயதி சர்வஸ்ய தாத்தாரம். அதுதான் எல்லாத்தையும் கொடுக்குது. சிந்திய சக்தியும், சிந்திக்கக்கூடிய சக்தியும் அதான் கொடுக்குது. சர்வ ஆகமந்த அர்த்தம், சர்வ ஆகமத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. வெளியில் போன்னு சொல்ல போகிறேன் 2 பேரை பாருங்கள். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அர்த்தம் விஸ்வம் வேத்யம் சர்வஸ்ய தாத்தாரம். எல்லாத்தையும் கொடுப்பது. சிந்திய சக்தியும் சிந்திய சக்தியாக இருக்கிறது. சர்வ ஆகமந்தம் அர்த்தம், எல்லா ஆகமத்தினுடைய எல்லா சாஸ்திரத்தினுடைய அர்த்தமாக இருப்பது. விசேஷ வேத்தியம், விசேஷமாக அறிவது. அதனால தான் சத்குருன்னு சொன்னாங்க. பாக்கி எல்லா விஷயத்தை அறிவது போல பரம்பொருளை அறிய முடியாது. 1000 கண்டிஷன்ஸ் வச்சுருக்கு, லட்சம் முயற்சி இருக்குது. அதிலையும் தாண்டி கை கட்டி வாய் பொத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணணும். உண்மையாக இருக்கணும். நடிக்கிற வேலை, நடிகர் திலகம் வேலையெல்லாம் அங்கே வேகாது. மெய்ப்பொருள் உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லைன்னா 10வது பிரகாரத்தில் சுத்த விட்டுரும். நீ எப்படி ஏமாத்துறியோ அது உன்னை ஏமாற்றும், அற்புதமாக ஏமாற்றும். நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அதனால் மெய்ப்பொருள்கிட்ட சத்தானா தான் நீங்கள் சத்தாக முடியும். சத்துக்கிட்ட நீங்கள் சத்தாக இருந்தால் தான் நீங்கள் சத்தாக முடியும். சத்துக்கிட்ட நீங்கள் நடித்தீங்கன்னா அதுவும் நடிக்கும், சூப்பராக நடிக்கும். அது எப்படிலாம் வச்சு செய்யணும் உங்களுக்கு தெரியாது. அடியன்னு சொல்ல விருப்பம் இல்லை. எத்தனை வாட்டி அடித்தாலும் சொரணே இல்லையே உங்களுக்கு. நமக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதுக்காக அடி வாங்குறேன்னே தெரியவே இல்லையே. இதான் எரும மாட்டு தோலுன்ற. அதனால் அர்த்தம் விசேஷ வேத்தியம், விசேஷ வேத்தியம்.
அறியக்கூடியது, விசேஷமாக அறியக்கூடியது. அப்போ என்ன வேணும்? விசேஷ அறிவு வேணும். இப்போ ஒரு பார்வை பார்க்குறீங்களா? இப்போ நம்ம போட்ட வேல் பூஜையில் வரக்கூடிய முருகன் வெளிப்பட்டால் தானே படம் வரும். வெளியில் முருகன் வெளியில் வந்த அந்த படத்தை, அது படம் தானே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சுவாமி வெளியில் வந்தால் தானே இப்போ ஃபோட்டோவில் வரும். அதுவே புரியல இன்னும். சுவாமி நெஞ்சில் வெளிப்பட்டால் தானே ஃபோட்டோவில் வரும். அது ஃபோட்டோ தானே, ஃபோட்டோ என்ன தயாரித்ததா? அதுவே புரியல. எங்கே இருக்காங்கன்னு தெரியுதில்ல. அப்போ திவ்ய சக்ஷு அந்த ரவுண்டில் போட்டிருக்கோம். ரவுண்டில் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறான். என்ன காரணம்? சூக்ஷ்மமான பார்வையில் திவ்ய சக்ஷுன்னு பேர். அதுக்கு உருவம் இல்லாட்டினா கூட உணர முடியும். கண்ணு காது எல்லாம் திவ்யமாக இருக்கணும். யோக சூத்திரத்தில் அந்த வார்த்தை வருது. பதஞ்சலி சொல்கிறார், வேதவியாசரும் சொல்கிறார். திவ்ய சக்ஷு, திவ்ய ஸ்மெல்லு, இறைவனுடைய ஸ்மெல்லை அறிகிற மூக்கு, விசேஷ அர்த்தம் கொடுக்கக்கூடிய காது கேட்கும்போது, சிந்தனா சக்தி எல்லாம் விசேஷமாக இருக்கணும். அதனால தான் சத்குருன்னு வச்சாங்க அவங்களுக்கு பேரை. பாக்கி யாருக்கும் சத்குருன்னு சொல்ல முடியாது. விசேஷ வேத்தியம், விசேஷமாக அறியக்கூடிய பொருள். பராத்பரம் பரமம், பரத்துக்கும் பரமாக இருக்குது, பரம்பொருளாக இருக்குது. வேதித்தவ்யம், அறிய வேண்டியது. சர்வம் அவசானே, எல்லாத்தையும் முடித்து வைப்பது அதுதான். பிரளயமாக முடித்து வைப்பது அதுதான். அந்தக்கிருத, முடிவு பண்ணுவது. வேதித்தவ்யம், அதனை அறிய வேண்டும். கவிம், அதை கவியம்னு சொல்லலாம், ஞானின்னு சொல்லலாம் பரம்பொருளை. புராணம், பழையதுன்னு சொல்லலாம். புருஷோத்தம உத்தமம், புருஷோத்தம உத்தமம். புருஷன், புருஷோத்தமன், இந்த புருஷோத்தமனுக்கு மேலான உத்தமன். சர்வேஸ்வரம், எல்லா ஈசனுக்கும் தலைவன். பிரம்மத்தை சொல்லுது, பிரம்ம லட்சணம். சர்வம் தேவோ உபாசியம், எல்லா கடவுளும் அவரை வணங்குகிறார், அவர் யாரையும் வணங்குவதில்லை. சர்வதேவ உபாசியம், ஏன்னா எல்லா பூஜை பண்ணுறவங்கெல்லாம் யார்? உருவம் எடுத்தவங்க, அவதாரமாக வந்தவங்க, வெளியில் வெளிப்பட்டவங்க. வெளிப்பட்டதை விட வெளிப்படாதது சூட்சுமம். உண்டா இல்லையா? வெளிப்பட்டதை விட, வாசலில் இருக்கிற பிள்ளையாரை விட கர்ப்பகிரகத்தில் இருக்கிற பிள்ளையாரே நிறையா அவருக்கு அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம், ட்ரெஸ்ஸு எல்லாம் கிடைக்குது. வாசலில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரே ஒரு வாட்டி நைவேத்தியம். கவி புராணம் புருஷோத்தம உத்தமம் சர்வேஸ்வரம் சர்வதேவ உபாசியம், எல்லா தேவர்களாலும் வழிபடத்தக்கது. அனாதி, ஆதி கிடையாது, மத்தியம் கிடையாது, அந்தமும் கிடையாது. அனந்தம், அவ்யயம், எல்லையற்றது. அவ்யயம், அழியாதது. சிவம், சிவம் கடைசியில் சிவம். அச்சுதம், அச்சுதம் விலகாதது, மாறாதது. அம்போருக கர்ப்பபூதரம், அம்போருக தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மாவை தன்னுடைய நாபியில் கொண்டது மகாவிஷ்ணு. எல்லா பேரையும் இது என்ன பண்ணுறாங்க இந்த ரிஷிகள்? அப்படியே பேலன்ஸ்டாக கொண்டு போகிறாங்க. சிவத்தையும் விஷ்ணுவையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறாங்க. அதை வரவேற்கிறோம். ஏன்னா சண்டை போட்டுக்க மாட்டான். ஒன்று தான் சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்று தான், அதுதான் மேலே, அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, சண்டையே வராது. இப்போ ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் வியாசருக்கு அந்த பிரச்சனை தான் சொன்னோம்ல. என்னையா எல்லாரையும் குழப்பி வச்சுருக்க நீ? எல்லாரையும் அந்தந்த கடவுள் உயர்த்த அந்த அவர் எதுக்கு பண்ணாருன்னா, இந்த மார்க்கத்துலையாவது ஒழுங்காக வரட்டும், அங்கே தானே வரப்போகிறான், எல்லாம் உருவமற்ற அந்த பிரம்மத்துக்கிட்ட தானே வரப்போகிறான் அப்படின்னு ஒரு ட்ராக்கில் ஒழுங்காக வரட்டோன்னு உன் கடவுள் தான் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனார். 18 இப்போ 18 ட்ராக் ஆகி போச்சு. 18 உள்ள சண்டை போட்டுக்கிட்டா அப்படியே டெவலப் ஆகிடுச்சு. இது இருந்துட்டு போட்டோம். அடுத்தது டைம் இருக்கா? 8:50 ஆகுதா?
ஆ சரி, இது இன்றைக்கி இது வரைக்கும் நடத்துவோம், இது வரைக்கும் நிறுத்துவோம், நாளைக்கு போகலாம். 299. இப்போ விசாரங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? புரியலையா? எனக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லணும், எஸ்ஸு நோ. அதாவது நீங்கள் வந்து சந்தேகம் கேட்குறதுக்கோ சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம், புரியுதா? ஆனால் அந்த பதில் வந்து கரெக்டாக இருக்கணும். எனக்கு இதான் சந்தேகம், இதுதான் நான் எதிர்பார்க்குறேன், இதுதான் சொல்லுங்கள் நீங்கள் கேட்கணும், அந்த தெளிவு இருக்கணும். அதுவே இன்னும் சிந்திக்காமல் இருந்தால் உங்களை ஆண்டவனை தான் காப்பாற்றணும். சரி, மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு தருவோம். நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கடகடன்னு இந்த நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு